மங்களகாரகன் குரு பகவானுடைய அம்சத்துல வளம் வரக்கூடிய குரு பகவானை தன் அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்ப இந்த பதிவோடைய தலை பார்த்திருப்பீங்க. தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு உறவு செப்டம்பர் 30க்குள்ள இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அழுத்தம் திருத்தமா சொல்றோம், அடிச்சு சொல்றோம்னு கூட சொல்லியிருப்போம். அப்படி என்ன ஒரு உறவு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொரு தமிழ் மாதமும் நவகிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய இடம் பெயர்வு தான். அந்த வகையில தமிழ் மாதத்துல 6வது மாதமான இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் புதன் பகவானுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில அமர்வது தான் இந்த புரட்டாசி மாதத்துடைய பிறப்பு. ஸோ புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கும் உரிய மாதமா கருதப்படுது. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் தான் பிறந்தாருங்கிறது புராண கதை. இதோட ரொம்ப அகங்காரம் பிடிச்சவரா இருக்கிறாரு இந்த சனீஸ்வர பகவான். ஒரு முறை திருப்பதியில் அமைந்துள்ள ஏழுமலையான் கோயிலுக்கு போறார். யாரு? நம்மளுடைய பெருமாளை பார்க்கறதுக்கு. ஆனா பெருமாளை பொறுத்த வரைக்கும் யார் உள்ளன்போட எந்த ஒரு அகங்காரமோ நான் தான் அப்படிங்கிற திமிரு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மனுஷங்களுக்கு இப்ப இந்த கலியுகத்துல இருக்கு இல்லையா, 10 காசு இருந்துட்டா போதும் ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி, அதிகாரம் இருக்கு, அரசியல் பலம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா மட்டும்தான் நீங்க பெருமாளை தரிசனம் பண்ண முடியும். அகங்காரம் அழிக்கக்கூடியவர் தான் அந்த பெருமாள். ஸோ இவர் என்ன பண்றாரு, ஆல்ரெடி சனீஸ்வர பகவானுக்கு பயங்கரமான அகங்காரம். இதோட போயிட்டு அந்த திருமலையில காலை வைக்கிறார். அங்கிருந்து உடனே தூக்கி வீசப்படுறார். அப்பதான் சனி பகவான் தன்னுடைய அகங்காரத்தெல்லாம் விடுத்து போய் பெருமாள் கிட்ட காலில் விழுகிறார். ஸோ அந்த சமயத்துல தான் தன் அகங்காரத்தை விட்டு பெருமாள் கிட்ட வேண சனீஸ்வர் பகவானை பெருமாள் ஏத்துக்கிறார். இதனாலவே யாரெல்லாம் சனிக்கிழமையில, அது புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில பெருமாளை வழிபாடு செய்கிறீங்களோ அவங்ககிட்ட சனி பகவானுடைய தாக்கம் குறைங்கிறது உண்மையான விஷயம். ஓகேவா? நம்ம யோசிப்போம் இல்லையா, சனிக்கிழமை அப்படின்னாக்கா சனி பகவான் வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை ஏன்பா நம்ம பெருமாளை வழிபாடு செய்யணும்? பெருமாள் அப்படின்னாக்கா புதன் பகவானுக்கு உரிய தெய்வம் விஷ்ணு பகவான். அப்ப நம்ம புதன்கிழமையில தான் பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா. இதற்கான அர்த்தம் இதுதான். ஓகேங்களா? ஆன்மீக ரீதியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறது ஆன்மீக ரீதியாவும் அறிவியல் ரீதியாவும் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? அசைவ உணவுகளை தவிர்க்கிறதுக்கு காரணம் இந்த மாதத்தை பொறுத்திருக்கும் வெயிலும் குறைவு, மழையும் குறைவு. இதன் காரணமா தான் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது, நிறைய நோய் நொடிகள் வரும்னு சொல்லி ஆன்மீக ரீதியா இது சேர்த்து சொல்லியிருக்கும். அறிவியல் ரீதியா பார்த்தாலும் சரி, ஆன்மீக ரீதியா பார்த்தாலும் சரி, சனி பகவானுடைய தாக்கம் இந்த மாதத்துல அதிகம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சும்மாவே நம்மளை கஷ்டத்துல உள்ளாக்குவாரு. இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதம் தாக்கம் அதிகம் அப்படின்னாக்க எல்லாருக்குமே தான், மீனராசிக்கு மட்டும் கிடையாது, பொதுப்படியாவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது பொருத்தமாகும். ஸோ அந்த வகையில தான் நம்ம எல்லாரும் புரட்டாசி மாதங்கள்ல அசைவ உணவு சாப்பிடாம இருக்கிறது, விரதம் இருக்கிறது, சொல்லப்போனா மாதம் முழுவதுமேலாம் விரதம் இருப்பாங்க, வழிபாடு செய்வாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த 4 சனிக்கிழமையிலாவது சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யறதும், பெருமாளை வழிபாடு செய்யறதும், விரதம் இருக்கிறதும், தளி போட்டு வழிபாடு செய்யறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெரும் புண்ணியம் உங்களை சேரும். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மாதத்துல மீன ராசிகளுக்கு கிரக நிலையில வைத்து இந்த மாதத்தில் நடக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அதை தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய பதிவை பார்க்கக்கூடிய மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னா அனுதினமும் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை எழுதுங்க. அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, தினமும் சொல்லுங்க. 108 முறை சொல்றது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? மனதளவுல உடல் அளவுல ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் அது சரியாகும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நிமிடம் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னா ஓம் நமோ நாராயணா இந்த மந்திர சொல்ல கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. அதை எழுதும் பொழுது உங்களுடைய மனசுல ஏதாவது வேண்டுதல் இருக்கும் இல்லையா, நடக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தையும் சரி, நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தையும் சரி, தெய்வத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா, அதை நினைச்சுக்கிட்டே எழுதுங்க. கண்டிப்பா அந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு அதற்கு உண்டான பலன் உண்டு. சரி, இந்த புரட்டாசி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல ஒரு ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல சஞ்சரித்து
அர்த்தாஷ்டம குருவாக வராரு. 7.5 சனியின் விரய சனியின் ஆதிக்கம் நடைபெறுது இல்லையா? ஸோ அஷ்டமத்துல செவ்வாயும் இருக்கிறார். இதனால இக்கட்டான சூழ்நிலையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகலாம். இதயத்தை வாட வைக்கக்கூடிய அமைப்புன்னு இதை சொல்லலாம். இருந்தாலும் எப்படிங்க, இதெல்லாம் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு மகிழ்ச்சியும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பையும் கொடுப்பார். பொதுவாகவே குரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில உச்சம் பெற போறார், அதிசார பயிற்சியா போறாரு. அதாவது கடகராசிங்கிறது குரு பகவானுக்கு உச்ச வீடு, நமக்குள்ள எப்படி தாய் வீடும் அது போல ரொம்ப சந்தோஷமான இடம் அவருக்கு. ஸோ இதனாலவே எல்லாருக்குமே நல்ல பலன்களை அதிகமா கொடுக்கக்கூடியவர். தொழில் மற்றும் உத்தியோகத்துல நிலையை சீராக்கி நினைச்சது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். குறிப்பா புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் போறார். உங்க ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அஷ்டமத்துல சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். இதனால தொழில முன்னேற்றம் உண்டு, உத்தியோகத்துல சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து அழைப்பு மனசை மகிழ்விக்கும். அதாவது வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு நல்ல நிறுவனத்துல அதிக சம்பளத்தோட வேலை அப்படி, ஓகேங்களா? அதே போல எப்பயோ ஒரு முறை வாங்கி போட்டிருப்பீங்க ஒரு இடம் குறைஞ்ச விலைக்கு, இப்போ அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்கும். தாயாருடைய உடல் நலம் சீரா இருக்கும். திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். கல்யாண முயற்சிகள் கைகூடும். இதோட புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசாரமா போறாரு. அங்கு செல்லக்கூடிய அவர் உச்சம் பெறுவது உங்க ராசிநாதன் மட்டுமல்லைங்க, தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி இவரே வருவதனால அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரம். எதுல நீங்க ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கோர்ட்டு கேஸ் வழக்கல் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமா முடியும். வருமானம் உயர நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. குருடைய பார்வை பலத்தால உங்களுடைய ராசி புனிதம் அடைவதால 7.5 சனியுடைய பாதிப்புகள் சிரமங்கள் குறையுது. சிந்தனைகள்ல வெற்றி பிறக்கும். உத்தியோகத்துல உயர் பதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி காண்பீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் தாமதப்படுதேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இப்ப நல்ல தகவல் சேரும். வீட்டுல மங்கள ஓசை மனையில் கேட்கும். ஒட்டு மொத்தத்துல தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நேரமா இது மாறுது. இதோட கும்பராசியில சஞ்சரிக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில இயக்கம் போறாரு. வக்ரம்ங்கிறது நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். இவர் ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியும் விரையாதிபதியும் இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுறது நல்லது. பணிச்சுமை கூடும், குடும்ப சுமை கூடும், கொடுக்கல் வாங்கல் நீங்க ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அனுசரிச்சு நடந்துக்கணும். குடும்பத்துல யார் எப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குடும்ப பொறுப்புகளை நீங்க கையாளணும். கொடுக்கல் வாங்கல் சீரா இருக்குன்னு அப்படின்னாக்க யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்க கூடாது, யார்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்து வாங்கணுங்கிற ஒரு சிந்தனை இருக்கணும். அதே போல பயணங்களால ஆதாயம் தரக்கூடிய வகையில நீங்க அமைச்சுக்கணும். பல பணிகள் பாதியிலே நிற்கலாம். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் தாமதப்படலாம். சனி பகவானை வழிபாடு செய்ததால் நன்மைகள் உண்டு. குறிப்பா நீங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ததால் சனி பகவானுடைய பாதிப்பை அழகா தடுத்து நிறுத்திக்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரை பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல் சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு லாபமும் விரையும் சமமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உறுதிப்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரித்தாலும் அதை நீங்க அழகா சமாளிச்சிருவீங்க. ஒரு சிலருக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியலன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இப்ப வருமானம் பல வழிகள்ல வரும். சோ அதன் காரணமா சேமிக்க போறீங்க. எதிர்காலத்திற்காக திட்டமிட போறீங்க. இப்ப பொதுவாவே மீனம் அப்படின்னா நாங்க தெரியுங்களா, குடும்பத்தின் மீது அக்கறை காட்டக்கூடியவங்க. இவருடைய கவலையும் சரி பயமும் சரி எல்லாமே குடும்பத்தை பத்தினதாவே இருக்கும். எல்லா விஷயத்திலுமே மனசாட்சியை நம்பக்கூடியவங்க, தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நல்ல பலன்கள் அள்ளி தரக்கூடிய நிலையில் தான் இருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையுது. எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்குது. வண்டி வாகனத்தை செல்லும் போது மட்டும் எச்சரிக்கை தேவை. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம். தாயின் உடல்நிலைய கவனம் வச்சுக்கோங்க. திட்டமிட்ட காரியங்கள் தங்கு தடை இல்லாம நடக்கிறதுக்கு உங்களுக்கு குரு துணை இருக்கு. ஸோ வியாழக்கிழமையில குரு வழிபாடு சிறப்பை சேர்க்கும். எது நீங்க செஞ்சாலும் சரி அதெல்லாம் நல்ல முன்னேற்பாடுகள் தேவை. தொழில் சரி வியாபாரத்திலும் சரி முன்னேற்பாடோட திட்டமிடுதலோட செயல்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா லாபம் அதிகரிக்கும், பணவரத்து இருக்கும், பழைய பாய்கள் வசூலாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதலா உழைக்க வேண்டிய நிலை இருக்கும். ஆனா உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அதே போல கூட வேலை பகலாம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படும். உறவுக்காரனுடைய வருகை இருக்கும். இதுவே குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே
ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளையுடைய முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களை தடை தாமதம் கூட ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு உயரும். எதிர்கட்சிக்காரங்க உதவி செய்வாங்க. மறைமுக போட்டிகள் இருக்கும். தொண்டர்களுடைய உதவியோட செயலாற்ற போறீங்க. கலைத்துறைகளுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். இதுல தொடர்ந்து உங்க உழைப்பை தவறாம செஞ்சுக்கிட்டே இருந்தா வெற்றி உங்க பக்கம் தக்க வச்சுக்கலாம். மாணவர்களுக்கு மிகுந்த கவனத்தோட பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்துக்கான வழி. இதோட புதன் அப்படின்னாவே பெருமாளுங்க. பொட்டாசி மாத்துல பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் உணவளிக்க அன்னதானம் செய்ய அற்புதமான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும். சனிக்கிழமைகள் தோறும் விரதம் இருக்கிறது நன்மைகளும் தெரியும். ஆனா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் வரும். எதையும் பெருசுப்படுத்தாம இருக்கிறது நல்லது. சனியை பொறுத்த வரைக்கும் வக்ரம்ங்கிறது 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவுங்கிறது. சனி வக்ர பார்வை சூரியனையும் சூரிய வக்ர பயிற்சியால புதனையும் பார்வையிடுவதனால கணவன் மனைவி கிட்டே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில 3வது நபருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்பை பிரியத்து கூட சூழல் வரும். ஸோ கணவன் மனைவி உறவு கண்ணாடி மாதிரி இங்க பராமரிக்கணும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மருத்துவமனை, இபி, கல்வி நிறுவனம், சான்றிதழ் இது தொடர்பான விஷயங்கள்ல யாருக்கிட்டையுமே பணம் கொடுத்து சிக்காமல் இருக்கிறது நல்லது. பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வராது. அதே போல 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள், பெண்களுக்கு கருப்பை பாதிப்பு, ஆண்களுக்கு லிவர் தொடர்பான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவு விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஹோட்டல் கடை வச்சிருக்கவங்கள எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா விரயத்துல ராகு, சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு. இதனால தெய்வ கடாட்சத்தை நீங்க பார்க்க முடியும். தொடர்ந்து நாகராஜரை வழிபாடு செய்யறதுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா பிருந்தாவன பிரவேசம் அடைந்துள்ள ஞானிகளின் சன்னதிகளுக்கு போயிட்டு வர்றது நல்லது. எதிர்பார்க்காத பல விஷயங்கள் சாதகமா நடக்கும். நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இதோட மீன ராசியில சனி வக்ரமா அமர்ந்திருந்ததுல ஆரோக்கியத்துல பிரச்சனை, கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி மனசுல தேவையில்லாத சங்கடங்கள், சஞ்சலங்கள், அழுத்தங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மனசை கையாள கத்துக்கணும். அதீத சிந்தனை வேண்டாம். ஒரு விஷயம் தப்பா நடக்குதா, கடவுள் பார்த்துப்பாரு, நமக்கு இது நல்ல வகையில மாறும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரட்டாசி மாதம் முழுவதுமே மற்றவர்களால பாதிப்போருங்கிறதுனால யாரையுமே எதற்காகவும் அனுமதிக்காதீங்க. குறிப்பா ஏன், எதுக்கு, எப்படிங்க கேள்வி கேட்பதாலையும் பிரச்சனை வரும். அதே போல வயிறு பிரச்சனை கண்டிப்பா வரும். அதை பார்த்துக்கணும். 2ஆம் குழந்தைக்கு ஆரோக்கிய பிரச்சனை வரும். மாமியார் மாமனாருடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ இதெல்லாத்தையும் சரி காட்டணும். வேற ஏதாவது கோயில் வழிபாடு இருக்கா? திருச்சியில் உள்ள நரசிம்மர் கோயிலை போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. உக்கிர நரசிம்மர் வழிபாடு செய்யறதுமே பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்கும். மகிழ்ச்சி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதத்தை பார்க்குறப்போ 70% நல்லா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 30% கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது புரட்டாசி மாதம் மீன ராசிக்கு தரக்கூடிய பொது பலன்கள். இப்போ மீன ராசிக்கு அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட மாதம்? பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். வாழ்க்கையின் பொருள் உணர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகமான மாதம். அக்டோபர் 7 வரை குரு சுகஸ்தானத்துல சஞ்சரித்து அலைச்சலையும் உழைப்பையும் அதிகரித்தாலும் அவருடைய பார்வைகள் 8, 10, 12ஆம் இடங்கள் கிடைக்கிறதுனால மறைந்திருந்தவங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். உடல்நிலையில முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். வியாபார ரீதியா, தொழில் ரீதியா முன்னேற்றம் அடைவீங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வரிய செலவுகள் கட்டுப்படும். அக்டோபர் 8 முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு 9, 10ஆம் இடங்களுக்கு உங்க ராசியை பார்க்கறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கும். பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும். தெய்வ அருள் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். நீண்ட நாள் கனவு நனவாகும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வரும். சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டாகும். நீங்க வசிக்கூடிய ஊரை விட்டுட்டு வெளியூர் செல்லக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு விவசாயிகளுக்கு முன்னேற்றம் உண்டு. உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ற லாபமும் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 30, அக்டோபர் 3, 12 இந்த நாட்களில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்துங்க. உங்களுக்கான பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும்.
அடுத்து உத்திரட்டாதி, வாழ்க்கையின் மீது ஆர்வம் கொண்டு அனைத்தையும் அடைய விரும்பும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மையான மாதம். விரயஸ்தானத்துல சனி வக்ரம் அடைந்திருப்பது, 7 சனியுடைய தாக்கம் உங்களை நெருங்காது. ஆத்மகாரகன் சூரியன் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது, சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும். செப்டம்பர் 29 முதல் புதன் மறைவு ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது, நிறைந்த செல்வம் சேரும், பணவரவு அதிகமாகும், உங்க வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும், புதிய இடம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்காக, வீடு கட்டுவதற்காக நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். புதுசா வண்டி வாகனம் பொன்பொருள் சேரும். இதோட ருண ரோக சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய கேது உடல் பாதிப்புல நீக்கி வைக்கிறாரு. எதிர்ப்பு, போட்டி, பிரச்சனை இந்த நிலையில மாற்றம் வருது. நீண்ட நாள் வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியுது. செல்வாக்கு உயருது. அக்டோபர் 8 முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு நெருக்கடியிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறார். மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது. எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணம், புகழ், பதவி இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். பணியாளர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொந்தரவுகள் நீங்குது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 30, அக்டோபர் 3, 8, 12 இந்த நாட்களை ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்கா பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது தடைப்பட்ட வேலைகளை நடத்தி கொடுக்கும். இதோட அனுதினமும் குலதெய்வ வழிபாடு இன்னும் சிறப்பை சேர்க்கும். அடுத்து ரேவதி நட்சத்திரம், நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டு நினைச்சதை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முன்னேற்றமான மாதம். மாதுரிய தொடக்கத்துல தனாப்திரதன் புதன் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் செப்டம்பர் 29 முதல் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி வைக்கிறார். எதிர்பார்த்த பணம் வரும், இழுபறியாக அந்த ஒப்பந்தம் கிடைக்கும், வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும், வங்கியில கேட்ட பணம் கைக்கு வரும், எதிர்ப்பு, போட்டி இதெல்லாம் மாற்றம் பெறுது. அதே போல உடல்நிலையில பாதிப்பு விலகுது. ராசிநாதனுடைய பார்வை மாதம் முழுவதுமே உங்களை பாதுகாக்குது. வியாபாரத்தை விரிவு செய்வீங்க. பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்கு அதிகமாகும். அக்டோபர் 8 முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும். இதுவரைக்கும் போராட்டத்தையே வாழ்க்கையை கொண்டிருந்த உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வியாபாரம் விருத்தியடையும். செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க. சிறு வியாபாரிகள் கூட எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போறீங்க. வயதானவர்களுக்கு உடல் பாதிப்பு விலகி ஆரோக்கியமான உடல்நிலை ஏற்படும். உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 30, அக்டோபர் 3, 5, 12, 14 இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், ஏழுமலையான் வழிபாடு நினைத்த வேலைகளை நடத்தி கொடுக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா இப்போ வரைக்கும் பார்த்த புரட்டாசி மாத பலன்கள் என்னதான் கஷ்ட காலத்துல மீனராசி தவித்தாலும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்காம ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாதிப்புகளை சமாளிக்கக்கூடிய வகையில ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஒரு சில எச்சரிக்கைகளையுமே கொடுத்து இந்த மாதம் இப்படிதான் இருக்குங்கிறது தெளிவுபடுத்தியாச்சு. இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும், ஒரு தெளிவை கொடுத்துருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குங்கிற விஷயத்துக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இதோட கட்டாயம் இந்த மாதத்துல நீங்க பெருமாள் வழிபாடு ரொம்ப புண்ணியம் உங்களுக்கு. இதோட உங்களால போக முடிஞ்சா திருப்பதி ஏழுமலையான போயிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு தான். அவ்வளவு தூரம் போக முடியாதுமா, அந்த புரட்டாசி மாதத்துல போய் நீ கும்பிட சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மன்னிச்சுக்கோங்க, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயமே உங்களுக்கு பெரும் புண்ணியம் தான். மற்ற சனிக்கிழமையில பெருமாளை போய் நம்ம வழிபாடு செய்தா அங்க என்ன பிரசாதம் கொடுப்பாங்க, துளசி கொடுப்பாங்க. ஆனா இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில போய் நீங்க பெருமாளை வழிபாடு செய்தா கண்டிப்பா அங்க துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை பருகிறதும் அதை வீட்டுக்கு கொண்டு தெளிக்கிறதும், நம்ம வீட்டுல ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் தீய சக்தியுடைய நடமாட்டம் இருந்தாலும் அது விலகும். தெய்வ கடாட்சம் பெருகும். நம்ம அதை பருகும் பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆரோக்கியமா சுறுசுறுப்பா, அதாவது மத்தவங்களுடைய கண் ஊறுத்தக்கூடிய அளவுக்கு துருத்துருன்னு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். மா கம்முன்னு இருமா, ஆல்ரெடி எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க, பயங்கரமா கஷ்டத்துல இருக்கோம்மா நாங்க, சரிங்க, நம்மளோட கண் திருஷ்டி விலகிறதுக்கு இது பரிகாரம் வச்சுக்கோங்க. பட் அங்க பெருமாள் ஆலயத்துல கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தை கண்டிப்பா வாங்கிட்டு வீட்டுல வைக்கிறது கூட சிறப்பு தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கிட்டு வாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுல நெகட்டிவிட்டி வைப் இருக்கிற மாதிரி தோணுதோ அப்போ வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. வீட்டுல கூட கண்டிப்பா நம்மளுடைய குடும்பத்தார் மீதுமே தலையில தெளிச்சு விடுங்க. அவங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா சோர்வான விஷயங்கள் இருக்கு, ஏதாவது நோய் பிணிகள் இருக்கு, இல்ல ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்காங்க, பதட்டப்படுறாங்க, ஒரு தெளிவான சிந்தனை இல்லை அப்படின்னாக்கா அந்த துளசி தீர்த்தம் அதுக்கெல்லாம் ஒரு அருமருந்தா செயல்படும். ஓகேங்களா? நாராயணுடைய அருளாசியினால இந்த புரட்டாசி மாதம் மீனத்திற்கு சிறப்பான மாதமாக அமையட்டும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். இதை தாண்டி ஒரு ராசி கட்டத்துல குரு பகவானும்
புதன் பகவானும் சூரிய பகவானும் சனி பகவானும் எங்க பயணம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வாழ்த்துக்கள். லக்னம் அப்படிங்கிறது முதல் கட்டம். அடுத்தடுத்து வரக்கூடிய கட்டங்கள் நீங்க வந்து அது கணக்கு போட்டுக்கோங்க. 1, 2 அந்த போல. அது ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நீங்க கணக்கு போட்டுக்கிட்டு வரணும். இதோட உங்களுடைய அதிபதி கூட ஏதாவது கிரகங்களுடைய கூட்டணி இருக்காங்கிறதையும் பார்த்து சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணா.